மண்டே ஈவினிங் இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி இதை நம்ம ஒரு 24 மணி நேரம் ஊற வைக்கலாம். அடுத்த நாள் டியூஸ்டே ஈவினிங் ஒரு ஹாட் பாட்டில் பேப்பர் டவலோ இல்லை க்ளீன் கிளாத் ஏதாவது ஒன்று போட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த பருப்பை நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு அதில் எடுத்து கொட்டிட்டு பேப்பர் டவலை நல்லா மூடிட்டு இந்த மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது வென்ஸ்டே ஈவினிங், இது 3வது நாள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 48 மணி நேரத்தில் இந்த அளவுக்கு தான் முளை வந்திருக்கு. இது தேர்ஸ்டே மார்னிங் நான் குக் பண்ணுறதுக்காக எடுத்து பார்க்குறேன். இது 60 மணி நேரத்துக்கு அப்புறம் ரொம்ப அழகாக வந்திருக்கு முளையெல்லாம். இதை நம்ம சுண்டல் மாதிரி தாளித்து சாப்பிட்லாம், சாலட் கூட போட்டு சாப்பிட்லாம், பருப்பு வேக வச்சு மிக்சியில் அரைச்சி தாளித்து சாப்பிட்லாம். பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ஸ்ப்ரவுட்ஸ் வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. தேங்க்யூ.